இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சாத்தூர் கலைச்செல்வம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, ஆன்மீக ரீதியான தகவலை பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னா, அதாவது பல்லவர் கால குடவரை கோயில், அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இல்லாத கோயில். பல்லவர் கால குடவரை கோயில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இல்லாத கோயில். இரு கைகளோடு காணக்கூடிய கடவுள் வலம்புரியின் விநாயகர் என்று அழைக்கக்கூடிய யார் அவர்? பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அது எப்படி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு எப்படி போகும்? மதுரையில இருந்து காரைக்குடி பஸ்ல ஏறணுமா, பிள்ளையார்பட்டியில இறங்கணுமா, பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரா தரிசிக்கலாம். இங்கே சிறப்பு என்ன? பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட கோயில், அதாவது ஒரு மலையை குடைஞ்சி கட்டின கோயில். இங்கே விட்டிருக்கும் விநாயகர் வலம்புரி விநாயகர். வலம்புரி விநாயகர்னா என்னன்னா, தன் தும்பிக்கையை வலதுபுறமாக திருப்பி வச்சிருப்பவர். அதான் வலம்புரி விநாயகர். இரு கைகளோடு காணக்கூடியவர். இரு கைன்னா மனித இயல்புகளை குறிக்கக்கூடியது. இரு கைகள் மனித இயல்புகளை குறிக்கக்கூடியது. இரு கைகள். ஒரு கையில சிவலிங்கமும் மற்றொரு கையை இடுப்புல வைத்தவாறுக்கும் இருப்பார். இடுப்புல கையை வச்சு இருக்குது என்ன காரணம்னா, மாயையே அறுக்கக்கூடியவர். மாயை, ஆசை இதெல்லாம் அறுக்கக்கூடியவர் தான் இடுப்புல கையை வச்சு இருக்கக்கூடிய யோக நிலை. யோக நிலைனா என்னன்னா, தன் கால்களை மடக்கி தவ குளத்தில் உள்ளவர். இந்த யோக நிலையில் உள்ள விநாயகர் தான் நலம் சுகம் அனைத்தையும் அருளக்கூடியவர் தான் யோக நிலை விநாயகர். இந்த பிள்ளையார்பட்டியில் இருக்க கற்பக விநாயகர் கோயிலுக்கு வெளிப்புறம் வடக்கு நோக்கி வடபுறத்துல தெப்பக்குளம் காணப்படும். வடப்புறத்துல, அதாவது கிழக்கும் வடக்கும் சேர்ந்த பகுதியில் தெப்பக்குளம் இருப்பதே மிகப்பெரிய விசேஷம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். கேட்டபடி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல் தெய்வமாகவும் அருளக்கூடியவர். இந்த தெப்பம் வடக்கு நோக்கி இருந்தாலே அவ்வளோ பவர்ஃபுல். போக இந்த வலம்புரி விநாயகர் கோயில்ல உள்ள ஆதி விநாயகர் இருக்காரு. நம்ம பார்க்குற பிரம்மாண்ட 5 அடி தோட்டத்துல இருக்கக்கூடிய வலம்புரி விநாயகர் வடக்கு பார்க்க இருக்கக்கூடிய விநாயகரை தான் நம்ம பார்க்கணும். ஆனா உள்ள இது ஆதி விநாயகர்னு இருக்காரு. அவருக்கு தான் முதல் பூஜையே, அபிஷேகம் முதல் பூஜை அனைத்தும் அவருக்கு தான். அவருக்கு முடிஞ்ச பிறகுதான் நம்ம பார்க்கக்கூடிய வலது பக்கம் இருக்கக்கூடிய விநாயகர் 5 அடி பிரம்மாண்ட விநாயகருக்கு தான் அபிஷேகம் பூஜைகள். இந்த வலம்புரி விநாயகர் கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவர். இங்கு இரு ஸ்தலம் உண்டு. இது சிவஸ்தலம் என்றும் அழைக்கப்படக்கூடியது. சிவஸ்தலம், அதாவது இங்க சிவன் இருக்கிறார். மருதீஸ்வரர் என்ற பெயரில் 2 கோபுரங்கள். வடக்கு கோபுரம் பிள்ளையார் கோபுரம், இன்னொன்று சிவகோபுரம் கிழக்கு கோபுரம். 2 கோபுரங்கள் காணக்கூடியது. பிரம்மாண்ட தோற்றமுடைய கோயில். அதாவது எல்லா கோயில்லையும் இடம்புரி விநாயகர் தான் அதிகமா இருப்பாங்க. இடம்புரி விநாயகர்னா என்ன? இடது பக்கம் தன் தும்பிக்கையை மடக்கியவர். அதாவது இளம்புரி விநாயகர் எதை குறிக்கக்கூடியதுன்னா, வெற்றி, துஷ்டர்களை சம்ஹாரம் செய்யக்கூடியவர். போர்க்களத்தில் வெற்றி கிடைக்கணும்ட்டு வணங்கக்கூடியவர் தான் இடம்புரி விநாயகர். துஷ்டர்களை சம்ஹாரம் செய்யக்கூடியவர். அதாவது நம்மளுக்கு நியாயமான கோரிக்கை தான் அவர்கிட்ட கேட்கணும். சும்மா அவனை இது பண்ணோம்னா நம்மளை வச்சு செஞ்சிருவாரு இடம்புரி விநாயகர். வலம்புரி விநாயகர் அப்படி இல்லை, தவநிலையில இருப்பார். தன் பிள்ளைகள் தன்னை நோக்கி வந்திருக்கார்கள், அவர்கள் கேட்டதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு கேட்டதை கேட்டபடி அருளக்கூடிய விநாயகர் தான் வலம்புரி விநாயகர். இந்த கோயில் யாரு கட்டுப்பாட்டுல இருக்குன்னா, நாட்டுக்கோட்டை செட்டியார் அவர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. நாட்டார்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள். அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல கிடையாது இந்த கோயில். அனைவரும் சமம். இந்த கோயிலுக்கு வர அனைவரும் சமம். அனைவரும் இறைவனை தர்ம தரிசனத்துலதான் தரிசிக்கணும்னு தர்ம தரிசனம் மட்டும்தான் இருக்கு. மற்ற கோயில்ல 20 ரூபா தரிசனம், 50 ரூபா தரிசனம், 100 ரூபா தரிசனம் இருக்கு. இங்க பிள்ளையார்பட்டியில தர்ம தரிசனம் தான். கோயில் அருமையா இருக்கும், தூய்மையா இருக்கும். போக தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதி, அன்னதான வசதி அனைத்துமே கொண்டது. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயில கூட இப்படி பார்க்க முடியாது. அவ்வளவு சிறப்பா செயல்படக்கூடியது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில். இவர் கருவறையில கருப்பு சலவைகள், கருவறை அமைந்தது கருப்பு சலவைகள். கருப்பு சலவைகளை நம்ம தூய்மை செஞ்சு பார்த்தாலே நம்ம முகம் தெரியும். அவ்வளவு அருமையானது, காஸ்ட்லியானது கருப்பு சலவைகள்னா. இதை கொண்டுதான் கருவறையை உருவாக்கிறாங்க. இந்த வலம்புரி விநாயகர் அப்படி பாறையிலேயே செதுக்கி உருவாக்குனது தான் இந்த வலம்புரி விநாயகர். பல்லவர் கால குடைவரை கோயில். இங்க விநாயகரை சுற்றி மொத்தம் 9 தீபங்கள் எரியும். இந்த 9 தீபங்கள் எதை குறிக்கிறதுனா, 9 நவகிரகங்கள். அதுக்கடுத்து கொஞ்சம் வெளிப்புறத்துல 27 தீபங்கள் இருக்கும். 27 தீபங்கள் 27 நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து விநாயகர் பாதத்துல 16 விளக்குகள் எரியும். இந்த 16 விளக்குகள் யோக நிலை விளக்குகள்.
இந்த யோக நிலை விளக்குகள் வந்து வடக்கு நோக்கி தான் காணப்படும். வடக்கு நோக்கி தீபம் எரியும். இந்த 9 தீபங்கள் 27 தீபங்கள் வந்து கிழக்கு மேற்கு வடக்கு நோக்கி தான் எரியக்கூடியது. பூஜை முடிஞ்ச உடனே ஒரு தீபம் கூட அணையாது, எல்லாமே பிரகாசமா எரியும். இவரை வந்து விஸ்வரூப தரிசனத்தில் நீங்க காணணும்னா இந்த அபிஷேக நேரத்துல தான் காண முடியும். அபிஷேகம் பண்ணும்போது தான் இவர் இரு கை வடக்கு நோக்கி துதிக்கையை நீட்டிருப்பாரு, சிவலிங்கத்தை கையில வச்சிருப்பாரு, யோக நிலையில கால்களை மடக்கிவாரு, யோக நிலையில இருக்கு. இந்த அபிஷேக நேரத்துல தான் பார்க்க முடியும். போக இந்த கோயில வந்து காலை 5:30க்கு திறந்து மதியம் 1 மணிக்கு நடை அடைப்பு, மாலை 4:30க்கு திறந்து 8:30க்கு நடை அடைப்பு. காலையில 8:30க்கு வந்து அபிஷேகம் நடக்கும். அடுத்து 12 மணிக்கு ஒரு அபிஷேகம், அடுத்து மாலை 6 மணிக்கு ஒரு அபிஷேகம். எந்த கோயிலையும் இவ்வளவு சிறப்பான அபிஷேகம் கிடையாது. எல்லா விநாயகர் கோயிலும் ஒரு நேர அபிஷேகம் மட்டும்தான் நடக்கும். 3 வேளை அபிஷேகமும் 5 கால பூஜையும் நடக்கக்கூடிய ஒரே கோயில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயில் தான். கேட்டதை கேட்டபடி கொடுக்கக்கூடியவர். பலமுறை விநாயகருக்கு வந்து 3 கால அபிஷேகம் நடக்கும். 3 கால அபிஷேகத்துலதான் இவர் விஸ்வரூப தரிசனத்தை காண முடியும். அதாவது 3 அபிஷேகம் முக்கியமா இருக்கும். இந்த 3 கால அபிஷேகத்துல வந்து 3 அபிஷேகம் முக்கியமா இருக்கும். திருநீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பல அபிஷேகம். திருநீர் அபிஷேகம் வந்து நோய் நொடி நீங்கக்கூடியது. சந்தன அபிஷேகம் வந்து மங்களத்தை தரக்கூடியது. அவர் மோதக பிரியர்னால அனைத்து பழங்களையும் கொண்டு பல அபிஷேகம் செய்வாங்க. அதாவது மாலையில வந்து மாலை அபிஷேகத்துக்கு பிறகு இவர் வெள்ளிக்காப்புல காணப்படுவார். இந்த வெள்ளிக்காப்பு வந்து மாலை நேரத்துல தான் வெள்ளிக்காப்பு அவருக்கு சாத்தியிருப்பாங்க. பள்ளியறை பூஜை முடிஞ்சோடனே வெள்ளிக்காப்பை கலத்திடுவாங்க. கலத்திட்டு தங்க காப்பா அணிஞ்சு வச்சிருப்பாங்க. காலையில வந்தோடனே மக்கள் எல்லாரும் விஸ்வரூப தரிசனத்தை தரிசிக்கணும், அதாவது தங்க காப்புல அவர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த தங்க காப்பை மாட்டி வச்சிருப்பார். இந்த அபிஷேக நேரத்துல மட்டும்தான் இவரை வந்து யோக நிலையில் தவ நிலையில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமாளை முழுமையாக காண முடியும். அபிஷேகம் பண்ணும்போதுதான் அருமையா இருக்கும். தும்பிக்கை, அவர் இரு கைகள், மடக்கிய கால்களை கொண்டவர்கள், அகலமான புஜங்களை கொண்டவர், அனைத்தையும் வந்து அந்த அபிஷேகம் பண்ணும்போது தான் தச்சுருவமா பார்க்க முடியும். இந்த வெள்ளி காப்புலையோ இந்த தங்க காப்பு மாட்டியிருக்கும் போதோ அனைத்தையும் பார்க்க முடியாது. அனைத்து மக்களும் இவர்களை வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் பெற நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.